ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை பண்ணுறவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்? பட் அந்த 10 ஹவர்லேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் வருதுன்னா டீஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். வீட்டில் 3 இட்லி சாப்பிட்டா கூட ஒரு 11 மணிக்கு பசிக்குதுங்க, எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது வெளியில் 2 இட்லி சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா 2 மணி வரலும் கூட பசிக்காது. இதுக்கு காரணம் இந்த வெளி உணவில் நம்ம நாட்டில் பெரும்பாலும் கிடைக்குது மாவு சத்து இல்லை நிறைய எண்ணெய் போட்ட விஷயம்தான். அப்போ என்ன ஆகுது? பிட்வீன் 11 AM and 3 PM நம்ம உடம்புல பட அதில் விட்டமின் டி சத்து கூட பெட்டர் ஆகுது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers. Shubha ஆரம்பங்களின் ஆரம்பம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். குமுதம் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை பண்ணுறவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 90 மணி நேரம் வேலை பண்ணோன்னா ஒரு நாளைக்கு 10 ஹவருக்கு மேலே வேலை பண்ணணும். இப்போ நம்ம 8 ஹவர் தூங்கணும், 10 ஹவர் வேலையில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 6 ஹவர் தான். ஸோ இது நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். எதுக்கு? நம்ம உணவை தயாரிக்க, நம்ம எக்ஸசைஸ் பண்ண, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட் அந்த 10 ஹவர்லேயும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு வருதுன்னா டீஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். இப்போ எங்களுக்கு எலாபரேட்டாக சமைக்க முடியாது, எல்லாம் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி அதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஹெல்ப் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா எக்கச்சக்கமாக எண்ணெய் ஊற்றுறாங்க, எங்களுக்கு அதில் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக உணவில் இப்போ உங்களால் செய்ய முடியும்னா காய் அதை செஞ்சு அது 1-2 days ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். அண்ட் பருப்பு கூட இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதை 1 or 2 days ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே முடியாது. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம அடை மாவு, இந்த சண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறது அடை மாவு இல்லை பெசரட் மாவு இந்த மாதிரி பண்ணி அதை கூட புளிக்க வச்சுட்டிங்கன்னா பெசரட் இட்லி, அடை இட்லி இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். 7 minutesல அது வெந்துட போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சட்னி அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நம்ம தேங்காய் பொடி இல்லை கருவேப்பிலை பொடி இதெல்லாம் அதே சட்னி ஐட்டம்ஸ் தான், இல்லை கொஞ்சம் வித்தியாசம். இதை ட்ரையாக பண்ணி வச்சுக்க முடியும். பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக எங்களால் குக் பண்ண முடியலன்னு வெளியில் சாப்பிட்டுடுறாங்க. வெளியில் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா ஒரு இட்லி வீட்டில் செஞ்சால் 30-40 கேலரி ஒரு இட்லி, வெளியிலேருந்து வாங்கினா இதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு கேலரி. இது காரணம் செய்யும் முறை, அப்புறம் அதில் என்னது ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் 3 இட்லி சாப்பிட்டா கூட ஒரு 11 மணிக்கு பசிக்குதுங்க, எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இது வெளியில் 2 இட்லி சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா 2 மணி வரலும் கூட பசிக்காது. இதுக்கு காரணம் செய்யும் முறை வேறு, சைஸ் வேறு, வெயிட்டு வேறு, எல்லாமே வித்தியாசம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெளி உணவில் நம்ம நாட்டில் பெரும்பாலும் கிடைக்குது மாவு சத்து இல்லை நிறைய எண்ணெய் போட்ட விஷயம்தான். நீங்கள் ஒரு மினி மீல் சாப்பிட்டா கூட அதில் நிறைய எண்ணெய் போட்டு ஒரு கத்திரிக்காய் இல்லை வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டம் போட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு எண்ணெய் சத்து ஜாஸ்தியாகி இப்போ எங்கள் ரிசர்ச்லேயே சொல்லுது, சில பேர் யூஸ்வலாக இந்த பக்கத்து ஊர்கள்லேருந்து கிராமத்துலேருந்து சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. அப்போ சிட்டியில் அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த அளவு எக்ஸ்போஜர் இல்லாதனால ரெகுலராகவே வெளில சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இதை சாப்பிட்டு ஒரு வருஷத்துலேயே 10 கிலோ 12 கிலோ போடுறவங்க இருக்காங்க. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம உணவை வீட்டில் செய்யணும். ஆக்சுவல் உணவு நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா 40 minutesக்குள்ளே ஈஸியாக ஒரு சாம்பார், ரசம், காய், ரைஸு எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ரையாரிட்டி வச்சோன்னா தாராளமாக பண்ணலாம். அப்படி உங்களுக்கு காய் கட் பண்ணி ரெடியாக இல்லைன்னா ஒரு வெள்ளரிக்காய், தக்காளி
கேரட் இதை க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்ற டைமில் ஒரு கத்தி ஒரு பீலர் எடுத்துட்டிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி கேரட்டையும் தக்காளியும் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை கட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காய்ங்கிறத கட் பண்ணி சமைக்க முடியலன்னா இந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ வெளியில் நீங்கள் சாலட் வாங்கி சாப்பிட்டா அது எந்த அளவு ஹைஜீன், அது ஒரு முக்கியம். 2வது அது கூட நிறைய விஷயம் வச்சிடுறாங்க, அது எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. சாஸஸ்ன்னு பேர் அது. அதில் ஆலிவ் ஆயில் இருக்குது, அது ஒன்று தான் நல்லது. மற்ற எல்லாத்துலேயும் உப்பும் ஜாஸ்தி, சர்க்கரையும் ஜாஸ்தி. ஸோ பிளட் ப்ரெஷர் வருது ரொம்ப காமன் ஆயிடுச்சு சின்ன வயசுலேயே. ஸோ இந்த மாதிரி நம்ம 90 hours வேலை பண்ணணும்னா அந்த மாதிரி ஆஃபீஸஸில் பக்கத்துலேயே ஒரு ஜிம் இல்லை ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நடுவில் லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 minutes ஒரு ½ an hour ஒரு கேம் விளையாடிட்டு இல்லை ட்ரெட்மில் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உணவை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ மினிமம் 40-45 minutes லஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ ½ an hour நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இல்லை இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் நிறைய அதை சுற்றி நடக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க லன்ச் டைமில் யாருக்கு இந்த மாதிரி ஜிம் அந்த மாதிரி போக பிடிக்காதோ கீழே போய் நடந்துட்டு திரும்பி லன்ச் சாப்பிட்டுட்டு அவங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி கூட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த வெயில் பிட்வீன் 11 AM and 3 PM நம்ம உடம்புல பட அதில் விட்டமின் டி சத்து கூட பெட்டர் ஆகுது உடம்புல. ஸோ நிறைய விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சியை நம்ம டாக்டரை பார்த்து மருந்து எடுத்து சரி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அது இறங்காத இருக்க இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ரொம்ப குறைவு தான், நாங்கள் பார்டர் லைனில் இருக்கோம், அது பெட்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட வாரத்தில் 2 தடவை பிட்வீன் 11 and 3 15 நிமிஷம் நீங்கள் வெயிலில் எக்ஸ்போஜர் இருந்தால் நல்ல பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஜாஸ்தி இருக்கிறது, நம்ம பிளானிங் பெட்டராக இருந்தால் அந்த 6 hours எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியோடையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி உணவும் பண்ணிக்க முடியும், எக்ஸசைஸும் பண்ணலாம் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Ati Jewelers, ശുഭാരംഭங்களின் ஆரம்பம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும்.